ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. 5-6 வைணவர்கள் வந்தார்கள். பளிச்சென்று திருமண் இட்டுக்கொண்டு வைணவர்களுக்கே உரிய கரை அமைந்த வேட்டிகளை கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தார். சிலை மாதிரி நின்றார். மற்றவர்கள் பெரியவாளை வணங்கிய போது அவர் மட்டும் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை. இருந்தார் போலிருந்து இவருக்கு என் மாமா உலகத்தில் எதுவுமே ஞாபகமற்று போய்விட்டது. இரவு பகல் தெரியாது. தன் வீடு பிறர் வீடு தெரியாது. டாக்டர்களுக்கே புரியவில்லை. 100 டெஸ்ட் எடுத்து பார்த்தார்கள். குழம்பி போனார்கள். தூக்க மாத்திரை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். பல திவ்ய தேசங்களுக்கு அழைத்து கொண்டு போனோம். குணசீலம் சோளிங்கர் போனோம். பெரியவா அனுகிரகம் பண்ணணும். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மகா பெரியவாள். பின்னர் அவர்கள் எல்லோரையும் அச்சுதானந்த கோவிந்த நமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகல ரோக சத்யம் சத்யம் வதாம்யகம் என்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண கிரமத்தில் சொல்லப்படும் ஸ்லோகத்தை 108 தடவை சொல்லச் சொன்னார்கள். பெரியவாளுடைய அடுத்த அக்ஞைதான் எல்லோரையும் கலவரப்படுத்தியது. மடத்தில் இருந்த வஸ்தாத் போன்ற முரட்டு ஆசாமியை அழைத்து அந்த கிழவர் தலையில் பலமாக குட்டச் சொன்னார்கள். அவன் அப்படியே செய்தான். ஆச்சரியம்! அடுத்த வினாடி அந்த கிழவருக்கு பூரண ஞாபக சக்தி வந்துவிட்டது. ஏண்டா ரகு, இங்கே எப்போ வந்தோம்? ஏதோ மடம் மாதிரி இருக்கே, எந்த ஊரு என்று கேட்கத் தொடங்கினார். நடந்தவைகளை விளக்கிச் சொன்னதும் பயபக்தியுடன் பெரியவாளுக்கு வந்தனம் செய்தார். அவருடன் வந்தவர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத மகிழ்ச்சி. எத்தனையோ நாட்களாக பட்ட கஷ்டமெல்லாம் 10 நிமிடத்தில் முடிவுக்கு வந்துவிட்டது. பெரியவா அனுகிரகத்தாலே என்று நான் தழுதழுக்க சொன்னார்கள். பெருமாள் அனுகிரகத்தாலே என்று சொல்லுங்கோ. பெருமாள் தரிசன பலன் இப்போ கிடைச்சது. நீங்க எல்லோரும் அச்சுதன் அனந்தன் கோவிந்தனை வேண்டிக் கொண்டீர்கள். கைமேற் பலன். எல்லோருக்கும் பிரசாதமாக பழங்கள் துளசி தளம் கொடுத்தார்கள் பெரியவா. அணுக்கு தொண்டர்களுக்கு தெரியும். வழக்கம் போல அந்த நிகழ்ச்சியிலும் பெரியவாள் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளவில்லை. பெருமாளைத்தான் முன்னிலைப்படுத்தினார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.